ஐயா வணக்கம்ங்க. விழுங்கவில்லை ஒன்றும். தாங்கள் கூறுவது அடியனுக்கு ஒன்றும் விழுங்கவில்லை. நேத்து வரை நல்லா தானே பேசிட்டு இரவு. அண்ணன் தம்பி எத்தனை பேர் நீங்க? அவரை பார்த்தா எப்படி தெரியுது? வெள்ளிமலை வேடக்காரங்க. நெசமாந்தா அப்படி ஆயிட்டா? அப்படியா? கொஞ்சம் சத்தமா பேசுங்க ஐயா. வெள்ளிமலைக்கு சொந்தக்காரன். வாழ்க வளமுடன். ஆமாங்க. என் மான்குடி உள்ளே நுழைந்து விட்டது தங்களுடைய திணைப்படத்துக்குள். ஆமாங்க. இதுக்குதான் நேற்று என்ன சொன்னேன், அங்க உட்காந்து அதிகமா சிரிக்காத கத்தாத சொன்னா போச்சா? எனக்கு தெரியும், வீட்டுல ரொம்ப பேசுறதே எனக்கு தெரியும். நீங்க கொஞ்சம் இந்த நாக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கணும், இந்த புண்ணு ஆடுற மாதிரி வேலை கொடுக்கணும். யார் பார்க்க போறீங்க? ஐயா இங்க வாடா. அப்படி எங்கேயோ மாப்பிள்ளை உள்ள எண்ணத்தடா குடிச்சாத மஞ்சள் கலர்ல அத குடிச்சதுல இருந்து தொண்டை அப்படியா? ஏன்டா டேய், ஓ ஜரி சின்ன என் ஜரி சின்ன ஓ வய சின்ன போடா வாடான்னு பேசுறான்டா. ஐயா உங்க பஞ்சாயத்தை முதல்ல முடிச்சுட்டு வாங்க. இல்ல நீங்க அது வரைக்கும் என்ன நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம் பாக்குறீங்களா? ஐயா வணக்கம் ஐயா. நான் வெள்ளிமலையிலிருந்து வரேன். எனக்கு சொந்தமான மான்குட்டியாக்கப்பட்டு உங்கள் திணைவடத்துக்கு நுழைந்து விட்டது. மான்குட்டி? ஆமாங்க. என்ன ஐயா கொய்யா தெரியல? இங்கதாங்க ஐயா. சரி. இப்போதான் உள்ள நுழைஞ்சிருச்சு. எட்டி பிடிக்கலான்னு பார்த்தேன். சண்டாள பாவி இந்த பையன் என்னை தடுத்து நிறுத்திட்டாரு. கெட்டிக்காரன் தான். சரி, கெட்டிக்காரன் தான். எங்க திணை காட்டுக்குள்ள இப்ப நுழைஞ்சிருச்சு. உங்களுடைய திணைவடத்துக்குள்ளே நுழைந்து விட்டது ஐயா. எப்படி நுழைஞ்சு? எப்படி நுழைந்ததா? நான் நுழைஞ்சு காட்டுங்களா? நுழைஞ்ச மாதிரி நுழைந்து காட்டுமா? அவர்தான் பேச முடியல, இவர் பேசுறாருல சொல்லுங்க. சண்டால போய் தடுத்து நிறுத்தி விட்டான்னு சொல்லியா? ஆமாங்க ஐயா. தெனக்காட்டுக்குள்ள மானம் நுழைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டியா? ஆமாங்க ஐயா. இன்னைக்கு என்ன செய்ய காத்திருக்கியோ? எப்படி சொல்லுங்க ஐயா. எப்படி நுழைஞ்சிச்சுன்னு கேட்டேன். நான் நுழைந்து காட்ட வேண்டுமா? நுழைஞ்சுலாம் காட்ட வேணாம். பிறகு நுழைஞ்சிச்சுல உள்ள. ஆமா. அதான் எப்படி நுழைஞ்சு? நீங்க நுழைந்து காட்டணும் அப்படின்னா நான் நுழைஞ்சு தான் காட்ட முடியும். சாமி ஏதாவது வேட வர சொல்லுங்க ஐயா. வீட்டுக்கு மான் வந்தது உண்மைதானே? மான்குட்டி வந்தது உண்மைதான். நீங்க விரட்டிட்டு வந்தது உண்மை. நான் விரட்டி வந்தது உண்மைதான். என் தெனக்காட்டுக்கு நுழைஞ்சது உண்மைதானே? உங்களுடைய திணைவனத்துக்குள்ளே நுழைந்து விட்டது. எப்படி நுழைஞ்சு? மறுபடியும் முதல்ல இருந்தா நான் வேணா நுழைந்து காட்டுமா? நீ வர்ற வேகத்துல உள்ள நுழைஞ்சு வேட வர. நீங்களும் மான் ஒண்ணா? மான் வேகத்துக்கு மனம் வேகத்துக்கு சொல்லியிருக்காங்க. அப்படி போக முடியுமா? முடியாதுல்ல. அப்ப மான் நுழைஞ்சது மாதிரி நுழைஞ்சு ஆட்டணும். நுழைஞ்சலாமா? மான் நுழைஞ்சது மாதிரி நுழைஞ்சு மான் 4 கால் பாய்ச்சலா போயிட்டு இருந்ததுமா. அப்ப எப்படி நுழைஞ்சு ஆட்டவன்னு கேட்டியா? நான் வேணா அது மாதிரி முயற்சி பண்றேன். என் மான் எப்படி நுழைஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி. அது 4 கால் பாய்ச்சல்ல போச்சுல. உண்மைதான். நீங்க 2 கால் பாய்ச்சல்ல போய் எப்படி அது மான் மாதிரி அது வேகத்துக்கு ஈடு கொடுத்து என்னால ஓட முடியுமா அப்படிங்கிற முயற்சி தான். கேக்குறது சொல்லுங்க. 4 கால்ல பாய்ச்சது, நீங்க 2 கால். ஆமா, அதான் ஒரு முயற்சி தான். முயற்சி தான். ஆமாங்க ஐயா. மானுக்கு ஏதாவது இருக்கா? இங்க தான் ஐயா இருக்கு. இல்ல வேற எதுவும் இருக்கா மானுக்கு? வேற எதுவும் இருக்கா? மானுக்கு எல்லாமே பருவமான குட்டிங்க. இது ஏதாவது இருக்காம இருக்குமா? பருவமான குட்டி. பருவமான குட்டி. சரி, அது பருவமான குட்டியா இருந்தா பட்டன் உள்ள போயிருச்சு. இது எந்த பருவமான குட்டியா இல்ல எப்படின்னு தெரியல. அதனால பார்த்தா வைக்க முடியல. இவன் தான் என்ன காட்டு பருவம். 2 பேத்தையும் பார்த்தா அப்படி. அந்த பையனுக்கு என்னாச்சு தொண்டையில? இல்ல இல்ல அவரை கேக்குறேன். அவர் யாரு உங்களுக்கு? அவர் யாரு உங்களுக்கு? உங்க தாத்தாவா? உங்களுடைய தாத்தாவா? யார் அவருக்கு வாயில? சரிங்கய்யா. எனக்கு தங்கச்சி கிடையாதுங்கய்யா. இருக்கா? அழைத்தவர்கள் வரலாம். போவார் போவார். இவங்க யாரு? இருக்குது நடந்து வருது. சத்தமா சொல்லியா? நெலி பழக்காம சத்தமா சொல்லியா? அட நெலி பழக்காம யாரு அவரு? நடிக்கிறான்.
அப்பா போன இல்லையே, வெறும் காத்து மட்டும்தான் வருது. ஆ? போன வருஷம் போயிட்டு ஐயா என்ன சொல்றாரு? சத்தமா சொல்றா. மனை தேடி வந்தவரே மகளத்தின் மதையான போல நிற்காதீங்க அம்பலத்தின் மனை தேடி வந்தவரே மகளத்தின் மதையான போல நிற்காதீங்க அம்பலத்தின் ஐயா மச்சான் பண்ணாதுங்க அம்மா ஏமா என்ன அப்படி சொல்லிட்டாரு? ஏமா திருப்பதி மச்சான் ஏமா ஏ, என்ன வாங்க நாங்க ஆடவே இல்லை. இல்ல என்னாச்சு என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் நீங்க ரெண்டு பேரும் அடிக்கிறீங்க இல்ல இல்ல ஆளே எல்லாமே இங்க தனியா ஆடிக்கிட்டு இருக்கீங்களே என்ன காரணம் நான் ஆடணும். ஆமாமா அதுல சந்தேகம் இல்லை உங்க ரெண்டு பேருமே பேர் எடுத்துருந்தா நம்ம எப்பதான் பேர் எடுக்கிறது அன்னைக்கு வரவர் கபடி 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 என்ன கபடி விளையாடுறாரு? ஆட சொன்னீல்ல? ஏங்க, நீங்க நல்லா பேசுறீங்க அவன் ஏன் பேச முடியல அவன் உள்ள அந்த மஞ்சள் கலர்ல குடிக்கும் போதே நினைச்சேன். மஞ்சள் கலர்ல என்ன விட்டாரு அதைத்தான் சொல்ல மாட்டேங்கிறான். ஓஹோ வாருங்கள். அதுதான் நெத்தியில இருக்கா காண்பீங்கள் பார்ப்போம். சாந்தி ஒரு ஆட்டம் போடு. வர முடியாது போங்க. உங்க உங்க ஒரு ஆட்டத்துக்குப்பா. ஆடி பாடி வரவேற்பு தங்களுடைய குழப்பண்பு மிக்க நன்றி. நீங்க எங்களோட ஆடணும். உங்க கூட வா ஆனா மானுக்குட்டி கொடுத்துருவீங்களா? ஆ? ஆடணும் மானுக்குட்டி கொடுத்துருவீங்களா? கொடுத்துருவேன். உடனே ஒரு ஆட்டம் மானுக்குட்டி உடனே கொடுத்துருவீங்களா? சொல்றத ஆடிட்டே இருக்கோம். ஏன் தம்பி அழுகிறீங்க? இல்லாட்ட அப்புறம் தூக்குவாடி செத்தாலும் செத்துரும் அந்த ஆளு. ஏய். ஏன் என்னாச்சு உங்களுக்கு? இல்ல உங்களை ஆட வச்சு பாட வச்சு பார்க்கணும்னு ஆசை வேணும். ம். ஏறாத மலமேலே இழந்த வழுத்திருக்கு இழந்த வழுத்திருக்கு அப்படி போடு. ஏழாத மலமேலே இழந்த பழத்திற்கு இழந்த வளத்திற்கு ஐயா வேணும் சொல்லுங்க. ஏறாத மலமேலே இழந்த பழத்திற்கு இழந்த கம்மியா இருக்கு இழந்த பழத்திற்கு ஏறி உழுப்பட்டுமா அது தப்பு நாங்களெல்லாம் ஏறி குடுக்கட்டுமா சாந்தி. சாந்தி கேட்டுக்க மரம் ஒடிச்சு போடு. அப்படி அப்படி சொல்லணும் சாந்தி நாங்க 4 பேர் ஏறி குடுக்கட்டுமா அப்படி விவரமா பாடு பாட்டு வடிக்கட்டுமா எழுமிச்ச கண்ணுகளா நெஞ்சோட்டு பெண்டுகளா யாரு பாறையிலே நான் இருந்து பாடுங்குரல் கேட்கலையா பாடுங்குரல் கேட்கலையா மாம்பழத்து கரமேலே மயிருணத்தும் சின்னவளே ஏங்க மயிர் உணர்த்த அதாவது தலை குளிச்சுட்டு உணர்த்துதான் இப்படி இப்படி இப்படி. ஈரமா பசன்னு இருக்கான் மயிருணத்துவன் சின்னவளே பாறையில நான் இருந்து பாடுங்குரல் கேட்கலையா பாடுங்குரல் கேட்கலையா யாரடி ஏன் பாட்டுக்கு பாட்டு பாடுறவ பாட்டு சத்தம் கேட்கலையா 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 பாட்டு சத்தம் கேட்கலையா
என்ன பத்தது ஏம்மா என்ன இல்லக்கா தம்பி நீங்க பேசுறது சரியில்லை, கொஞ்சம் உங்களுக்கு உங்க அண்ணனை வர சொல்லி இருங்க இல்ல அந்த பிள்ளை பத்தாதுங்குது. ஒரு பொம்பளை பிள்ளை சொல்லிச்சுன்னா மறுபடியுமா செஞ்சாங்க. ஏ ஏ ஏ ஏ தம்பி என்ன ராஜ நடனம் தோழி ஆட சொன்னா என்ன நடனமான பாத்தீங்களா இல்லையா தம்பி நீ முதல்ல நல்லா சத்தமா பேசுங்க, ஒண்ணுமே விளங்கல. காத்து தான் வரும். காத்து வர வந்துச்சு. அடுத்த கால யார் இருக்கா? வள்ளியம்மா ஹாய் அடுத்தவர்கள் வரலாம். வள்ளியம்மா போதும் இந்த மாமனோட மனசு மல்லிகைப்பூ போலே பொன்னானது. இந்த வண்ணமயிலான மல்லிகைப்பூ போலே பூச்சூடுது. என்னமா பாசம் இப்படி எட்டி எட்டியே பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல எங்க அண்ணன் காத்து தான் வந்து பேச்ச காணும் அண்ணா காத்து மட்டும்தான் ஏய் அட முட்டா அண்ணா அப்படி சொல்றாரு யாரோ இதுக்கு ஆரம்பத்துல கத்தாதுன்னு சொன்ன கேட்டியா? கத்த மாட்டேல சத்தியமா கத்தக்கூடாது. ஏய் இங்கடா சத்தியம் மாட்டேல வேடுவர் எதற்காக வந்தார்? எதற்காக வந்தார்? அதே பேச முடியல, பேசுமா நீனு. எதுக்கு வந்தீங்க? எதுக்கு வந்திருக்காரோ? இனி நீ கேட்காம இருந்தாத்த முடியுமா? இல்ல நான் கேட்டேன் என்னடி அசிங்கமா நீ வந்து சொன்னே. திட்டுனா வா அறிவு இருக்கா உனக்கு? மானை தேடி வந்தாரு. மானை தேடியா? சரி கேட்ட மில்லாடு வந்தவனுக்கு தகுந்த ஒரு உபசரிப்பு கொடுக்க வேண்டும். பாய முடுறே மாறுகள் நடுவரே நிமிர்ந்து நீண்ட பார்வையில் நேர்மையில் திறமையில் பொறுமையில் பெருமடை காத்துக் கொண்டிருக்கும் மேடுவரே வில்லெடுத்து விளையாடும் மேடுவர் குலமகனை சொல்லெடுத்து விளையாடும் மொத்தம குணத்தவரை வருக. தாங்கள் யார்? வந்த காரணம் என்ன? எங்களால் வேண்டிய காரியம் என்று எடுத்துரைத்தால் முடிந்த அளவில் உதவி செய்ய காத்துக் கொண்டே இருக்கிறோம். வந்த காரணத்தை வெகு சீக்கிரமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். முடிஞ்சா செய்வாங்க, இல்லைன்னு நீங்க செஞ்சுட்டு போங்க. வந்தாரை வருகின்ற வரவேற்று வாழ வைக்கும் வண்ணத்தமிழ் நாட்டின் ஐவகனில் ஒன்றான குறிஞ்சி நாட்டு கொட்டவன் பிட குலக்கொடியை என் பெயர் கந்தவிடன், தாய் பெயர் மீனாட்சி விடுவச்சி, தந்தைக்கு சொக்கேச விடன். நான் இன்று காலையில் இருந்து சொல்லிட்டு போங்களே. எவ்வளவு பேர் உங்களுக்காக பார்த்துட்டு சொல்லாம போறீங்க. ஏமா